நாயகனாக நடிச்சிருக்க உதய் கிருஷ்ணா உயரம் வாட்டசட்டமான உருவம் என ஆக்ஷன் ஹீரோவுக்கான அத்தனை அம்சங்களும் நிறைஞ்சவர் இருக்காரு. சேது ஜமீன்கிற கதாபாத்திரத்தில் நடிப்பு மட்டும் இல்லாமல் கேரக்டருக்கு நியாயம் சேர்க்கிற வகையில் சூப்பராக நடிச்சிருக்காருன்னே சொல்லலாம். ஹீரோவுக்கு உறுதுணையாக நடிக்கிற வகையில் இன்ஸ்பெக்டர் மாதேஸ்வரனா நடிச்சிருக்கக்கூடிய இயக்குனர் பாரதி மோகன் தனது விசாரணை மூலமாக நரபலி உள்ளிட்ட பல்வேறு மர்மங்களை கண்டுபிடிக்கிற விதமாக அதிரடி ஆக்ஷனில் ஒரு நடிகராக முத்திரை பதிச்சிருக்காரு. ஹீரோயின் பழங்குடி பெண் செல்லக்கிளி கேரக்டரில் நடிச்சிருக்கிற தென்றல் ரொம்ப யதார்த்தமான நடிப்பை கொடுத்துருக்கிறது ரொம்பவே கவனம் சேர்க்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு. ரெண்டாவது ஹீரோயினாக நடிச்சிருக்கிற குஷி மற்றும் சைலஜா கதைக்கு மட்டும் இல்லாமல் கமர்ஷியல் ஏரியாவுக்கும் பயன்படுத்தியிருக்காங்க. ரெண்டாவது ஹீரோவாக நடிச்சிருக்க மருது செலியனும் அவரோட நடிப்பை சிறப்பாக வெளிப்படுத்தியிருக்காருன்னு சொல்லலாம். அதுபோக சிறப்பு தோற்றத்தில் வந்திருக்க ஆனந்த் பாபு, போலீஸ் உயர் அதிகாரியாக நடிச்சிருக்க மீசை ராஜேந்திரன், அமைச்சராக நடிச்சிருக்கோம் அனந்த கோடி, ஆடிட்டர் பாஸ்கர் இவங்க எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். அதுபோக ஒளிப்பதிவாளர் சந்திரன் அவரோட கேமரா மலை மற்றும் வனப்பகுதியில் கூடுதல் அழகோட காட்சிப்படுத்தியிருக்காரு. ரொம்பவே கண்ணுக்கு குளிர்விக்கிற வகையில் அமைஞ்சிருக்கு. கிறிஸ் சிவாவோட பின்னணி இசை, சரண் சண்முகத்தோட படத்தொகுப்பு, சரவடி சரவணனோட சண்டை காட்சிகள் எல்லாமே படத்துக்கு தூளா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இயக்குனர் பாரதி மோகனோட இசை மற்றும் வரிகள், பாடல் வரிகள் எல்லாமே புரிகிறபடி அமைஞ்சிருக்கு. திரும்ப திரும்ப கேட்க வைக்கிற அளவுக்கும் முணுமுணுங்க வைக்கிற அளவுக்கும் சூப்பராகவே அமைஞ்சிருக்கு. குறிப்பாக காளிங்கர ஐயர் பற்றிய டைட்டில் பாடலில் கூவாதோ பாடாதோ கொல்லிமலை குயிலே அப்படிங்கிற டூயட் பாடல் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அந்த ராகம் ரொம்பவே ரசிக்க வைக்கிற மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உழுபவரே முதன்மையானவர் அவருக்கே நிலம் சொந்தங்கிற வகையில் கருத்தை உறக்க சொல்லி கருவுக்கு கிரைம் த்ரில்லர் ஜானரை திரைக்கதை வடிவம் கொடுத்து வசனங்கள் மற்றும் காட்சிகள் சமூக பொறுப்போட வடிவமைச்சிருக்காரு இயக்குனர் பாரதி மோகன். ஆன்மீகங்கிற பெயரில் பழங்குடி சமூகத்தோட வாழ்வாதாரங்களை பறிக்க அரசியல்வாதிகள் மற்றும் தொழிலதிபர்கள் பின்னணிகளை தோலுரிச்சு காமிச்சிருப்பார் படத்தில். 700 வருஷங்களுக்கு முன்னாடி பவானி ஆற்றையோ நொய்யல் ஆற்றையோ இணைக்கும் பாசன கால்வாய் கட்டிய காளிங்கராயனை பெருமைப்படுத்தும் வகையில் அவரது திரைக்கதையை சிறப்பான முறையில் கையாண்டு இயக்குனர் பாரதி மோகன் மிகப்பெரிய பட்ஜெட்டில் பிரம்மாண்ட காட்சி மொழியில் சொல்லக்கூடிய கதையை சின்ன பட்ஜெட்டில் பல்வேறு கமர்ஷியல் அம்சங்களோட நியாயமான முறையில் சொல்லியிருக்காரு. உண்மையாலுமே சன் ஆஃப் காளிங்கராயன் நல்ல முயற்சின்னு சொல்லலாம். இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் 5க்கு 3 கொடுப்பேன். நீங்களும் பார்த்துட்டு உங்களோட ரேட்டிங், உங்களோட கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.